செம்பா வணக்கம். நாம் அனைவரும் மகாபாரத போர் பற்றி நன்கு அறிந்திருப்போம். இந்த போர் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இடையில் நடந்த பாரத போராகும். இந்த போரில் எத்தனையோ மிகச்சிறந்த மாவீரர்கள் பங்கு பெற்றுள்ளனர். அதில் மிக முக்கியமானவர் பார்ப்பரிகர். இவர் பீமனின் பேரனும் கடோர்கஜன் மற்றும் மௌர்வி ஆகியோரின் மகனும் ஆவார். இவர் சிறு வயதிலிருந்தே போர்க்கலைகளில் சிறந்து விளங்கினார். இவர் தம் தாயிடமே அனைத்து கலைகளையும் கற்றார். பார்ப்பரிகர் முன் ஜென்மத்தில் யாசகனாக இருந்தவர். அவர் தம் வாழ்க்கையில் ஒரு சபதம் எடுத்து இருந்தார். அதாவது எந்த ஒரு யுத்தத்திலும் பலவீனமான பக்கத்துக்காக மட்டுமே போர் புரிவது என்று. மகாபாரத போரில் அவர் பங்கு கொள்ள முடிவு செய்து போர்க்களத்துக்கு புறப்பட்டார். போர் தொடங்கும் முன் கிருஷ்ணர் எல்லா வீரர்களையும் பார்த்து இந்த போர் முடிய எத்தனை நாட்கள் ஆகும் என்று கேட்டார். அதற்கு பீஷ்மர் 20 நாட்கள் என்றும், துரோணர் 24 நாட்கள் என்றும், கர்ணன் 25 நாட்கள் என்றும், அர்ஜுனன் 28 நாட்களில் போரை முடித்து விடுவதாக கூறினார். பார்ப்பரிகர் மட்டும் போரை முடிக்க 1 நிமிடம் போதும் என்று கூறினார். அதை கேட்டு அனைவரும் அதிர்ச்சியடைந்தனர். பார்ப்பரிகரை சோதிக்க நினைத்த கிருஷ்ணர் துறவியாக மாறி அவர் முன் தோன்றினார். அப்போது துறவி பார்ப்பரிகரிடம் எப்படி 1 நிமிடத்தில் போரை முடிக்க முடியும் என்று கேட்டார். பார்ப்பரிகர் தவத்தின் மூலம் சிவபெருமானிடம் இருந்து பெற்ற 3 அம்புகள் பற்றி கூறினார். அதில் முதல் அம்பு எதிரிகளை அழிக்கும், 3ஆம் அம்பு குறிவைத்த எதிரிகள் அனைவரையும் அழித்துவிட்டு மீண்டும் தன் அம்புக்கூட்டிற்கே வந்து சேரும், 2வது அம்பு தான் காப்பாற்ற நினைக்கும் அனைத்து பொருட்களையும் மக்களையும் காப்பாற்றும் என்று பார்ப்பரிகர் கூறினார். இதை கேட்ட துறவி பார்ப்பரிகரின் சக்தி வாய்ந்த அம்பை சோதிப்பதற்காக ஒரு மரத்தில் உள்ள இலைகளை குறிவைக்கச் சொன்னார். அப்போது பார்ப்பரிகர் தன் கண்களை மூடி தவம் செய்து அம்பு எய்தினார். அதற்குள் அந்த துறவி அந்த மரத்தில் உள்ள ஒரு இலையை பறித்து தனது காலடியில் வைத்து கொண்டார். பார்ப்பரிகர் எய்த அம்பு அனைத்து இலைகளையும் அழித்துவிட்டு துறவியின் காலினை குறிவைத்தது. அதை புரிந்து கொண்ட துறவி தனது காலினை நகர்த்த அம்பு அந்த இலைகளை குறிவைத்தது. இல்லையில் அம்பு அவரது பாதத்தில் பட்டிருக்கும். அம்பின் சக்தியை புரிந்து கொண்ட துறவி அவரை போருக்கு செல்லாமல் தடுக்க எண்ணினார். உடனே அவர், நீங்கள் எந்த அணியுடன் போரிடப் போகிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு பார்ப்பரிகர் பலவீனமான அணியான பாண்டவர் அணியுடன் சேர்ந்து போரிடுவேன் என்றார். மேலும் அவர், பலவீனமான அணியுடன் போராடுவேன், அதுவே நான் மேற்கொண்டுள்ள சபதம் என்று கூறினார். அந்த துறவி, நீங்கள் பாண்டவர்கள் அணியுடன் போர் புரிந்தால் கௌரவர்கள் பலவீனம் அடைவார்கள். இதனால் போரினிடையே தாங்கள் அணி மாறிக்கொண்டே இருப்பீர்கள். அவ்வாறு செய்தால் தங்களை தவிர அனைவரும் இறப்பார்கள். அப்படியானால் எந்த அணியும் வெற்றி பெறாது என துறவி கூறவே பார்ப்பரிகர் குழப்பமடைந்தார். எனவே துறவி தாங்கள் போரில் கலந்து கொள்ள வேண்டாம் என பார்ப்பரிகரிடம் கூறினார். உடனே பார்ப்பரிகர், தாங்கள் யார் என்னை தடுக்க என்று கேட்டார். அப்போது துறவி தனது சுயரூபம் எடுத்து கிருஷ்ணராக காட்சியளித்தார். கிருஷ்ணர் பார்ப்பரிகாவை போரில் கலந்து கொள்ள வேண்டாம் என்றார். பார்ப்பரிகர் தன் தாயிடம் போரில் கலந்து கொள்வதாக வாக்கு கொடுத்துள்ளேன், அதை என்னால் மீற முடியாது. அதே சமயத்தில் கிருஷ்ணரின் வார்த்தையை மீற முடியாமல் பார்ப்பரிகர் தன் தலையை தானே துண்டித்து கொண்டார். அவர் இறப்பதற்கு முன் தன் 2 கண்களால் பாரத போர் முழுவதையும் காண வேண்டும் என்னும் வரத்தை கிருஷ்ணரிடம் கேட்டார். அதனால் கிருஷ்ணர் பார்ப்பரிகர் தலையை பீமனிடம் கொடுத்து மலையில் உச்சி கொண்டு வைக்க சொன்னார். அதன்பின் பார்ப்பரிகர் முழு போரினை தன் கண்களால் கண்டார். போரில் வெற்றி பெற்ற பாண்டவர்கள் வெற்றிக்கு காரணம் யார் என விவாதித்தனர். அப்போது பார்ப்பரிகர், உங்கள் யார் கண்களுக்கும் தெரியாத கிருஷ்ணரின் தந்திர செயல்தான் இந்த போரின் வெற்றிக்கு காரணம் என்று கூறினார். கிருஷ்ணர் பாண்டவர்கள் வெற்றி பெற தன் உயிரே தியாகம் செய்த பார்ப்பரிகரின் தியாகச் செயலை பாண்டவர்களிடம் கூறினார். உடனே பாண்டவர்கள் பார்ப்பரிகனை கண்டு வணங்கினர். அவர்தம் பிற்காலத்தில் கட்டுஷ்யாம் என்ற பெயரில் ஒரு வீர தெய்வமாக வணங்கப்படுகிறார். இப்போதும் ராஜஸ்தான் மாநிலத்தில் உள்ள கட்டுஷ்யாம் கோவில் மிகவும் பிரசித்தி பெற்றதாகும்.
இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து பார்க்க சும்பா டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.